நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாண வீட்டு ஸ்டைல் வத்த குழம்பு தான். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம். அதில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து சுண்டை வத்தல் எடுத்துக்கோங்க. அதை வந்து 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க சுண்டை வத்தல். இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்து கரிஞ்சிடக்கூடாது, வறுத்து சேர்த்துக்கணும். அதில் வந்து அதே எண்ணெயில் திருப்பி வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்து இதெல்லாம் வெட்டி போட்டு 2 பச்சை மிளகாயில் வத்தல் உங்களோட இஷ்டம், நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஒரு கை வந்து நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 4-5 பல் பூண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் பூண்டு. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வத்த குழம்பு வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் சேம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து 2 தக்காளி வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சின்ன தக்காளி 2 தக்காளி நான் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளி இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. அதுமாதிரி நாட்டு தக்காளி அப்படியே இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வத்த குழம்புக்கு. தக்காளி நல்லா அரைச்சி நான் பேஸ்ட் பண்ணி இதில் ஊற்றிட்டேன். இப்போ தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம பார்க்கலாம். பார்த்திங்களா, லைட்டாக வந்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அதில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் தனி மல்லிப்பொடி இருக்குல்லையே அதை ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகா பொடி போடுறத விட நீங்கள் வந்து தனி மல்லிப்பொடி, வத்தல் தூள் ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மல்லிப்பொடி இல்லாமல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து உங்கள் அளவு அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் அனுசரித்து நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளி நிறையா வேணும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி அளவு தண்ணி எவ்வளோ பார்த்து நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. உப்பு கூட சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி கொதிக்க விட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க வைங்க. இல்லைனா ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா பொங்கி சிந்திடும். அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம கொதி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து வறுத்து வச்சுருக்கலாம் இந்த வத்தல் அது எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நம்ம இனியும் ஒரு டைம் கூட நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு கூட வந்துட்டு இப்போ ஒரு துண்டு கருப்பட்டி, சின்னதாக ஒரு துண்டு வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி வச்சிங்கன்னா கருப்பட்டியோட கரைஞ்சி நமக்கு வந்து நல்ல குழம்பும் நல்லா வற்றி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கிடச்சிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம வத்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக டேஸ்ட்டாக செமையாக இருந்தது. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய வீடியோ வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.